ஆட்ஸ் மேனேஜர்ல ஆட்ஸ் ரன் பண்றேன், ஆனா ஆடியன்ஸ் சரியா இல்ல, ரிசல்ட் சரியா வரல நினைக்கிறீங்களா? இந்த 3 ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, லீட்ஸுக்கு லேண்டிங் பேஜ் போடாதீங்க, ஃபேஸ்புக்கோட இன்ஸ்டன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கோட ஒரிஜினல் ஃபார்ம் அப்படின்றதுனால உங்களுக்கு காஸ்ட் பர் லீட் கம்மியா வரும். பிளஸ் அந்த ஃபார்மோட எண்ட்ல உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க. ஸோ தட் லீட்ஸ் எய்தர் டைரக்டா வாட்ஸ்அப் குரூப்ல இல்லைன்னா உங்களுக்கு டைரக்டா வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. நம்பர் 2, டெய்லர்ட் ஆட் செட்டிங்ஸ் எப்பவுமே சூஸ் பண்ணாதீங்க, மேனுவல் செட்டிங்ஸ்ல சூஸ் பண்ணுங்க. உங்க ஆடியன்ஸா இருந்தாலும் சரி, ஆட் செட்டப்பா இருந்தாலும் சரி, மேனுவலா நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்க ஆடியன்ஸ் மேல ஒரு பெட்டர் கண்ட்ரோல் இருக்கும். தேர்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஆடியன்ஸ் சூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் லொகேஷன் மட்டும் சூஸ் பண்ணாதீங்க, எக்ஸாக்டா எந்த லாங்குவேஜ் அவங்க பேசுறாங்க. இப்போ நீங்க தமிழ்நாட்டில் ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு சூஸ் பண்ணுங்க. லாங்குவேஜ் வேற சூஸ் பண்ணும்போது உங்களால ப்ராப்பர் ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியும். அண்ட் ஆட்ஸ் ரன் பண்ணணும், அதை பற்றி டீட்டெயிலாக கற்றுக்கணும். ஸ்டார்டிங் கேம்பெயின்லேருந்து எண்டிங் வர சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் at 750 rupeesக்கு இந்த ஆட்ஸ் மேனேஜர் நீங்கள் கேம்பெயின் செட்டப் பண்ணுறது எப்படி, என்னென்ன சூஸ் பண்ணணும், எப்படி ஒரு ஆட் செட்டப் பண்ணி ரன் பண்ணுறதை டீட்டெயிலாக சொல்லித்தரோம். ஜஸ்ட் at 750 rupees. ஸோ ஆட்ஸ் மேனேஜர்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த கோர்ஸ்